பிச்சுப்பு கூட ஐயா கேட்கலங்க. கேட்டாரா? இல்லை. இந்த உலகத்தில் வணங்கணும், பணிவிடை பண்ணணும், பணிந்து நிற்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு முறையை தந்தார். பணிந்து விடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு அது பணிவிடணும். ஐயாவுடைய வழிபாட்டில் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்றதுக்கு இடமே இல்லை. தகப்பனுக்கு செய்யக்கூடிய பணிவிட அதில் நாம வைக்கிறோம் என்ன? பிச்சிப்பூ. ஏன்னா அந்த மலரை தவிர மற்ற மலரெல்லாம் மோகத்தன்மையை உண்டு பண்ணும். காஞ்சி போனால் வித்தியாசமாக மனத்தை உண்டு பண்ணும். இந்த பிச்சிப்பூ வச்சு பாருங்க, அதனுடைய இலக்கணமே என்ன? வேறு இல்லையா? ஒரு எலுமிச்சம்பழத்தை கூட ஐயா என்ன நடையில என்ன செய்யக்கூடாது, பிளவுபடுத்தி வைக்கக்கூடாது. ஏன்? உயிர் பலி வேண்டாம், உயிரையே பலி செய்யக்கூடாதுன்னு சொன்ன அப்ப ஒருவருடைய மனசை பலி செய்ய வைப்பாரா? அதாவது எத்தனையோ கோயில்களும் கொட்டுறது பெருசு இல்லை, பக்கத்தில் இருக்க மனசை என்ன செய்யக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. அது பெரிய ஒரு தவறில்லை, அதான் பெரிய ஞானம். ஐயாவுக்கு வெத்தலை பாக்கு வச்சு ஐயா வரணும்னு சொன்னால் அந்த நேரம் என்ன செய்வார்? வந்து நின்று மத்தியமாக காப்பா அந்த தெச்சனத்து சோலையில் தெம்மாங்கு பாட்டெடுத்து ஐயாவுக்கு என்ன செய்த போதும்? ஐயா ஒரு வெத்தலை ஒரு பாக்கு, நீ வரணும் அப்படின்னு நினச்சா அந்த நேரத்தில் ஏறணுப்பா, வந்து நிற்பா நம்முடைய தகப்பன். Padi padi